வணக்கம் மக்களே, இது டிபிஎல் கிளாடியேட்டர் குரூ ரன் சேசஸ் மேட்ச்சு. மொதல் 2 பால் வந்து பார்த்திங்கன்னா கிளாடியேட்டர் குரூ இது ஷூட் பண்ணலை. ஸோ 3வது பால் சிங்கிள் ஆடிட்டார் நித்யானந்தம். இப்போ ஸ்ட்ரைக்கில் பரத் ஆடுறாரு. நல்ல பாலுங்க, லெக் பைஸ். அக்ஷய் குமார் நல்லா போட்டிருக்காருங்க. மீண்டும் டாட் பால். நல்ல ஃபீல்டிங், அவரே போட்டு அவரே பிடிச்சிட்டாருங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே. இது வரைக்கும் ஒரு ரன் தான் போயிருக்கு. நல்லா போட்டிருக்காரு. ரிவர்ஸ் கூப்புங்க, டாட் பாலுங்க. மீண்டும் ஒரு ஓவர் முடிவில் 1 ரன்னுக்கு 1 விக்கெட். 2வது ஓவர் போட அருண் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்லோ பாலாக போட்டாருங்க. ஸ்ட்ரைக்கில் நித்யானந்தம் திணறாருங்க. நல்லா போடப்பட்ட பந்து. ஸ்கூப்புங்க, பின்னாடி யாருமே இல்லைங்க. பவர் பிளே கம்பல்சரியாக 4 போக வாய்ப்பு இருக்குங்க. குட், நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டாருங்க. 2 ரன் தாங்க. லெக் சைடில் ஃபார்வர்டில் சிங்கிளுங்க. அருமையாக லெக் சைடில் கிளாண்ட் பண்ணி ஓடிட்டாருங்க. பரத் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. கிளாடியேட்டர் குரூவோட ஹிட்டருங்க. நல்லா ஆடுவாப்பில். இறங்கி அடித்தாருங்க. ஆஃப் சைடு ஸ்ட்ரைட் 4ங்க. ஃபீல்டர் உள்ளே இருக்கார் பவர் பிளேங்கிறனால. ஃபேண்டாஸ்டிக் ஷாட்டுங்க. மறுபடியும் ரிவர்ஸுங்க. பால் இதுவும் 4ங்க. எட்ஜு ஆனால் 4ங்க. பின்னாடி ஆள் இருக்க மாட்டாங்க. கீப்பர் தலைக்கு மேலே 4 போகலைங்க. 2 ரன் தாங்க. நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க. மீண்டும் கலக்குறாங்க கிளாடியேட்டர் குரூ. 2 overs 10 runs 1 விக்கெட். பவர் பிளேயில் 10 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போடுறதுக்காக சபரி வர்றார், டீம் கேப்டன். ஸ்ட்ரைக்கில் நித்யானந்தம். அழகா லெக் சைடில் சிங்கிள் ஆடிட்டாருங்க. ஓ 2 ரன்ஸுங்க. இது நல்லா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. 2 பேருமே நல்லா ஓடக்கூடிய ஆட்கள். கிரவுண்டு கொஞ்சம் பெருசுங்கிறனால ஓடி தாங்க எடுக்கணும் இந்த கிரவுண்டில். எஜ்ஜு ரன் அவுட்டுங்க. மிஸ்ஸுங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நூல் இலையில் தப்பிச்சாருங்க பரத். டேரக்ட் ஹிட் ஆயிருந்தால் காலி. மறுபடியும் ரிவர்ஸ் கூப்புங்க. இந்த வாட்டி பட்டுருச்சுங்க. 4 போகுமா? இல்லைங்க. நல்லா ஃபீல்டிங்க, நல்லா தடுத்துட்டாருங்க. 2 ரன்னுங்க. இந்த கிரவுண்டு பெருசுங்கிறனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஓடி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரன்ஸ் எடுக்கலாங்க. ஃபோர்ஸ் மட்டும் எதிர்பார்த்தா நடக்காதுங்க. நல்லா ஆடிட்டுருக்காங்க. லெக் சைடு ஸ்ட்ரைட் திசையில் மீண்டும் 1 ரன்னா. நல்ல ரன்னிங்க. லைட்டாக ஃபீல்டரு பம்பிள் பண்ணார். 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. இறங்கி வந்தாருங்க. சிங்கிளா? இல்லைங்க, டாட் பாலுங்க. நல்ல பவுலிங்க. பேட்ஸ்மேன் இறங்கி வரதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாருங்க சபரி. நல்லா போட்டிருக்காருங்க சபரி. கண்ட்ரோலாக போட்டிருக்காரு. மறுபடியும் ரிவர்ஸ் ஸ்கூப் 4ங்க. கம்பல்சரியாக 4 தாங்க. இது கேப் ஷாட்டுங்க. ஃபேண்டாஸ்டிக் 4ங்க. நல்லா ஆடிட்டுருக்கார் பரத். 3 overs முடிவில் 21 ரன்களுக்கு 1 விக்கெட் கிளாடியேட்டர் குரூ. 4வது ஓவர் போடுறதுக்கு ஜீவா வந்திருக்காருங்க. மொதல் பாலே ஸ்கூப்புங்க. ஆள் இருக்காங்க, பிடிப்பாரா? இல்லைங்க, 4ங்க. இவர் ஸ்கூப்பே தான் ஆடிட்டுருக்காருங்க. ஃப்ரண்ட்லேயே ரன் அடிக்க மாட்டுறாரு. ஆஃப் சைடில் சிங்கிள் தட்டிட்டாருங்க. ஃபீல்டர் கைக்கு போச்சு, ஆனால் கேப்லன்றனால சிங்கிள் ஓடிட்டாங்க. மறுபடியும் எட்ஜுங்க. அழகாக பின்னாடி தள்ளி விட்டாருங்க. எட்ஜில் 4 போயிடுச்சுங்க. இதுவுமே
நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுங்க. ஏபிடி மாதிரி 360 டிகிரியில் அடிப்பாருங்க, எல்லா பக்கமும் அடிப்பாருங்க. ரன்ஸ் மழை வந்துட்டு இருக்குங்க. இங்கே இந்த ஓவரில் 2 பவுண்டரிஸ் வந்துருச்சுங்க. டாட் பாலுங்க. ஆஃப் சைடில் லைனை பார்த்து நல்லா போட்டாருங்க. பேட்ஸ்மேனால் எட்டி அடிக்க பார்த்தாரு, முடியல. நல்ல டாட் பால். மறுபடியும் ரிவர்ஸ் கூப்புங்க. இது 4 போகுமா? போயிருச்சா? போயிருச்சுங்க. இல்லை, 3 ரன்ஸுங்க. டாட் பால் நின்றுச்சுங்க. அங்கே போய் 3 ரன்ஸ் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. அவருடைய ஒரு சிங்கிளாக இல்லைங்க, டாட் பால். 4 ஓவர் முடிவில் 33 ரன்களுக்கு 1 விக்கெட் விளையாடிட்டுருக்குறோம். 5வது ஓவர் போடுறதுக்கு சதீஷ்குமார் வந்திருக்காருங்க. லெஃப்ட் சைடில் போடப்பட்ட பந்து ஒய்டுங்க. நல்ல பாலுங்க, நல்ல யார்கர். டிஃபெண்ட் பண்ண பார்த்ததுனால தப்பிச்சாருங்க பேட்ஸ்மேன். லெஃப்ட் சைடில் கேப்புங்க. ஓடுவாங்களா? இல்லைங்க, நல்ல ஃபீல்டுங்க நந்து. அருமையாக ஃபீல் பண்ணுவார். 1 ரன் தாங்க. மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஷாட்டுங்க. ஃபீல்டர் இருக்காருங்க, கவர் பண்ணுவாரா? பிடிச்சிட்டாருங்க. சரி, அவரும் நல்லா ஓடக்கூடிய ஆள் தாங்க. வீசிட்டாருங்க. 3 ஓடுறாங்க. ரன் அவுட்டா? ரொம்ப க்ளோஸ் காலுங்க. பேர் இல்லைன்ட்டாருங்க, பிடிச்சிட்டாருங்க. கவாஸில் அடிக்கப்பட்ட பந்து கேப்பில் போயிருக்குங்க. 4 போகுமா? போகலைங்க. 2 ரன் ஓடுறாங்களா? ஓடிட்டாங்க. 2 ரன். 2 பேருமே நல்லா ரன் ஓடக்கூடிய ஆட்களுங்க. இந்த பிச்சில் ஓடி தாங்க எடுக்கணும். ஃபோர்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏறி வந்து ஸ்கூப் அடிக்க பார்த்தாருங்க. எஜ்ஜுங்க. 1 ரன் தான் கிடைக்கும். பாரத் ஸ்ட்ரைக்லிங்க. லெஃப்ட் சைடில் போடப்பட்ட பந்து 2 ரன் ஓடிட்டாங்க. 1 நேரம் அடிக்கலான்னு பார்த்தாரு, மிஸ் ஆயிடுச்சுங்க. அடிச்சிருந்தா க்ளோஸ் காலாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 5வது ஓவர் முடிவில் 44 ரன்களுக்கு 1 விக்கெட் விளையாடிட்டுருக்குறோம். நந்து வந்திருக்காருங்க 6வது ஓவர் போடுறதுக்கு. நித்யானந்தம் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நோ பாலுங்க. அதையும் 4 அடிச்சிட்டாருங்க. இவர் யாருங்க? எங்கிட்டு போனாலும் ஸ்கூப்லேயே அடிச்சிட்டு இருக்காருங்க. முன்னாடி ரன்னே அடிக்க மாட்டுறாருங்க. ஃப்ரீ ஹிட், டாட் பால். மறுபடியும் 4ங்க. லெக் சைடில் ஷார்ட் பிச் போட்டு கொடுத்துட்டாருங்க பவுலர். சும்மாவே லெக் சைடு அடிச்சிட்டு இருக்காருங்க. அதாவது பின்னாடியே போட்டு கொடுக்குறாங்க. ஈஸி ரன்ஸுங்க பேட்ஸ்மேனுக்கு. ரிவர்ஸ் கூப்புங்க. அதுவும் 4ங்க. ஒன்று இந்த பக்கம் பின்னாடி அடிக்கிறாரு, இல்லை அந்த பக்கம் பின்னாடி அடிக்கிறாருங்க. முன்னாடியே ரன் அடிக்க மாட்டுறாருங்க. இந்த ஓவரில் 3 4ங்க. 6 ஓவர் முடிவில் 57க்கு 1. இது 50-50 ஓவருங்க. ஐஎஸ்பிஎல்ல இருக்க ரூல். அவங்க டீமோட பிரைம் பவுலர் அக்ஷய் போட வந்திருக்காரு. 10 ரன் அடித்தா 15, 10 கீழே அடிச்சிங்கன்னா எவ்வளோ அடிக்குங்க அவ்வளோ மைனஸுங்க. இறங்கி அடித்தார் பேட்ஸ்மேன். எஜ்ஜிங்க. 1 ரன்னுங்க. 2 ரன் ஓடுறாங்களா? ஓடிட்டாங்க. பால் கட்டாகி போயிருக்குங்க. ஃபீல்டு மிஸ் பண்ணிட்டாருங்க. இந்த ஓவர் ரொம்ப குரூசியலான ஓவருங்க. 10 ரன் அடித்தா 15 ரன்னுங்க. 5 ரன் போனஸ் கிடைக்கும். பரத் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் கூப்புங்க. 4 அடிச்சிட்டாருங்க திரும்பி. அவங்களாம் ஆளே இருக்காதுங்க. எல்லா பக்கமும் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுங்க பரத். இறங்கி வந்து ஆளை பார்த்தாருங்க. டாட் பாலுங்க. நல்ல பால் போட்டாருங்க அக்ஷய். நோ பாலுங்க. இந்த ஓவரில் நோ பால் போடலாமா? அது பைஸில் வேறு 1 ரன்னுங்க.
10 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி போட வேண்டிய இடத்துல நோ பால் போட்டாருங்க. 2 ரன் அடித்தா 10 ரன் ஆச்சுங்க. இந்த பாலில் நித்யானந்தம் அடிப்பாரா? ஏறி போகிறாருங்க. ஸ்கூப்புங்க. கீப்பர் விட்டாருங்க. கையில் விழுந்த பாலை விட்டாருங்க கீப்பர். கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து பிடிச்சிருக்கோனுங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. 10 ரன்னுங்க. 5 ரன் போனஸ் வாங்கிட்டாங்க. 7 ஓவர் முடிவில் 67க்கு 1 விக்கெட் கிளாடியேட்டர் குரூப். 8வது ஓவர் போடுறதுக்கு கேப்டன் சபரி வந்திருக்காருங்க. நல்லா போட்டிருக்காருங்க இவர். இல்லைங்க அருணுங்க, மாற்றி சொல்லிட்டேங்க. லெக் சைடில் போட்டாருங்க. 4ங்க. இங்கே வந்து அடிக்க பார்த்தாரு. 1 ரன்னுங்க ஸ்ட்ரைட்டில். சைடில் மேலேங்க, மூக்கு மேலே ராஜாங்க. ஆள் இல்லைங்க, ஆனால் தப்பிச்சிட்டாருங்க. 2 ரன் ஓடுறாங்களா, ஓடிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸுங்க. எட்டு ஓவர் முடிவில் 79க்கு 1 விக்கெட்டுங்க. 9வது ஓவர் போடுறதுக்கு அவங்க டீம் கேப்டன் சபரி வந்திருக்காருங்க. கவாஸில் அடித்தார். 2 ஓடுவாங்களா? நல்ல ரன்னிங்க. 2 ஓடிட்டாங்க. ரன் அவுட்டுங்க. ரன் அவுட் ஆகிட்டாருங்க நித்யானந்தம். காலில் போட்டு டைரக்ட் ஹிட் ஆயிடுச்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் சங்கர் இறங்கியிருக்காரு. வரது ஸ்ட்ரைக்கில் இருக்கார். இறங்கி அடித்தாருங்க ஸ்ட்ரைட்டில். கேட்சு விட்டாருங்க. கையில் விழுந்த கேட்சை விட்டாருங்க. இந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்குலாம் கேட்சே விடக்கூடாதுங்க. விட்டிங்கன்னா ரன்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க. நல்லா ஆடிட்டு இருக்காருங்க பரத். லெக் சைடில் ஷாட்டுங்க. 4 போகுமா? 4ங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. லெக் சைடில் பால் போட்டிங்கன்னா ஈஸியாக அடிப்பாங்க. தூங்கிட்டு இருந்தால் கூட அடிப்பாங்க 4. ரிவர்ஸ் கூப்புங்க. ஷாட் அடிச்சிருக்காருங்க. 4 போகுமா? 1 ரன் தாங்க. தடுத்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங்க. சங்கர் இவரும் 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தாங்க. லெக் சைடில் செம்ம ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். அடித்தாருங்க லெக் சைடில். கேட்சுங்க. நந்து கையில் போயிருக்குங்க. விட்டாருங்க. இவரெலாம் கேட்சே விட மாட்டாருங்க. 10 கேட்சில் 1 கேட்ச் தாங்க விடுவார். இன்றைக்கி அவருக்கு டைம் சரியில்லையாட்டிருக்கேன். கையில் விழுந்த கேட்சை விட்டாருங்க. 6 போயிடுச்சுங்க. 9 ஓவர் முடிவில் 93 ரன்னுக்கு 2 விக்கெட்டுங்க. 10 ரன் ரேட்டில் ஆடிட்டு இருக்காங்க. 10வது ஓவர் போடுறதுக்கு சதீஷ் வந்திருக்காருங்க. லெக் சைடில் நோ பாலுங்க. இதெல்லாம் போட்டால் ஈஸியாக ஆடுவாங்க பேட்ஸ்மேன். அல்வா பாலுங்க. லெக் சைடில் போட்டாலே 4 தாங்க கம்பல்சரியா. ஆஃபில் கவர்ஸில் தூக்கி விட்டாருங்க. ஃபீல்டர்ஸ் இருக்காங்களா? இல்லைங்க, கேப்பில் விழுந்துருக்குங்க. 2 ரன்னுங்க. இன்றைக்கி இவங்க அடிக்கிறதெல்லாம் மேலே போகுதுங்க, ஆனால் கீழே இருக்க மாட்டாங்க. 50ங்க பரத். நல்லா ஆடிட்டு இருந்தாருங்க. 31 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருக்காருங்க. லெக் சைடில் மறுபடியும் கிளான்ஸ் பண்ணிட்டு ஓடுறாருங்க. 2 ரன்ஸா? நல்லா ரன்னிங் ஓடுறாருங்க. 50 ரன் அடிச்சிருக்காரு. இன்னமும் டயர்டாக மாட்டிட்டு இருக்காரு பாருங்க. மறுபடியும் ஏறலைங்க. ஃபீல்டர் இல்லைங்க. தப்பிச்சிட்டாருங்க. சிங்கிள் ரன்னுங்க. லெக் சைடில் அடித்தாருங்க. சிங்கிளா 2வா? ஃபீல்டர் இருக்காருங்க. நான் 2 ரன் ஓடிட்டாங்க. ஃபீல்டர் லைனில் இருக்கார். ஃப்ரண்ட்டில் ஓடி இருக்குள்ள 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. மறுபடியும் ஆஃபில் ஏறாருங்க. லெக் சைடில் அடித்தாருங்க. 4 போகுமா? போயிடுச்சுங்க. 4ங்க. பேட்ஸ்மேன் லெக் சைடில் ஸ்ட்ராங்காக இருப்பாராட்டுருங்க. ஆஃபில் ஏறி லெக்கில் மட்டைக்கு அடிக்கிறாருங்க. 10 ஓவர் முடிவில் 112க்கு 2. 11வது ஓவர் போடுறதுக்கு அக்ஷய் வந்திருக்காருங்க. நல்ல பாலுங்க. ஆனால் 1 ரன் ஓடிட்டாங்க. இதுவும் 1 ரன் ஓடிட்டாங்க. டாட் பால் ஆக வேண்டியதுங்க. போல்டுங்க. நல்லா போட்டாருங்க அக்ஷய். ஆஃப் லேயர் இருந்தால் உள்ளே சொருகிட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்லிங்க. இவரும் 6 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தாங்க. அடித்தாருங்க ஸ்ட்ரைட்டில். ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. வாரி விட்டாருங்க. சும்மா பறக்குதுங்க பால். 6 லாஸ்ட் பால். 11வது ஓவரின் லாஸ்ட் பால். லெக் சைடில் 6ங்க. சும்மா தூக்கி விட்றாருங்க. பறக்குது ஆனால் பால் பட்டா. 11 ஓவர் முடிவில் 125 ரன்களுக்கு 3 விக்கெட் கிளாடியேட்டர் குரூப்.
லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சபரி வந்திருக்காருங்க. 2 ஓவர் நல்லா போட்டிருக்காரு. டீம் கேப்டன் வேறு, ரெஸ்பான்சிபிளாக போடுவாருங்க. இறங்கி அடிக்க பார்த்தாருங்க பரத். சிங்கிள் ரன்னுங்க. ரொம்ப நேரமாக ஆடிட்டுருக்காரு அவர் ஃபஸ்ட் ஓவர்லேருந்து. ஸோ அதனால் அவர் நான் ஸ்ட்ரைக்கில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்த கோகுலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காருங்க. போன ஓவர் 2 6 அடித்தார். இந்த ஓவர் அடிப்பாரா இல்லை சபரி டாட் பண்ணுவாரா? லெக் சைடில் தூக்கி விட்டாருங்க. ஆனால் ஃபீல்டர் இல்லைங்க. கேப்பில் ஓடிட்டாங்க. 2 ரன்னா ஓடிட்டாங்க. 2 ரன்னுங்க. இந்த பிச்சில் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். 6 4 மட்டும் அடித்தா பத்தாதுங்க. கேட்சுங்க, சூப்பர் கேட்சுங்க. அருமையாக பிடிச்சாருங்க. க்ளோஸ் கீப்பிங்கில் எஜ்ஜினிட்டு பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காருங்க. இவரும் லெக் சைடு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தாங்க. பூரா ஹிட்டராக இறக்கி விட்டுருக்காங்க லாஸ்ட் ஓவருங்கிறனால. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பாங்க. இவருக்கு எத்துன்னு அழைப்பாங்க அவங்க டீம்லேருந்து. லெக் சைடு விட்டு வெளுப்பாருங்க. என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஆஃப் லேயர் அடித்தாருங்க லெக் சைடில். போருங்க. இவருக்கெலாம் லெக் சைடு போட்டால் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாருங்க. லெக் சைடில் 4ங்க. அடுத்த பால் அவுட் ஆகிட்டார். அது கேப்சர் ஆகலைங்க. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். சங்கர் ஸ்ட்ரைக்கில் கேப்பில் அடித்தாருங்க. ஃபீல்டர் இருக்காருங்க. எடுப்பாரா? எடுத்துட்டாங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. கீப்பருக்கு திரும்ப அடிச்சிருக்காங்க. கீப்பர் விட்டாருங்க பாலை. அதில் ஒரு ரன் எடுத்துட்டாங்க. கலக்கிறாங்க இவங்க. ரன்னிங் பாருங்கள். 3 ரன்னா இதுக்கு. 12 ஓவர் முடிவில் 131 ரன்களுக்கு 5 விக்கெட். ரன் சேசஸ் 132 அடித்தா வின்னுங்க. பவர் பிளே 2 ஓவர் போகிறக்கா கோகுல் வந்திருக்காருங்க. ஃபஸ்ட் ஓவர் டாட் பாலுங்க. நல்லா ஃபாஸ்ட்டு போடுவாருங்க லென்த்தில். அக்ஷய் நல்ல பேட்ஸ்மேனுங்க. ஹிட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். ஆஃப் சைடில் அடிச்சா டாட் பாலுங்க. 2 பால் டாட் பாலுங்க. பேட்ஸ்மேன் அண்டர் ப்ரெஷருங்க. ஆஃப் சைடில் ஷாட்டுங்க. ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. கையில் வந்த பாலை விட்டாருங்க ஃபீல்டரு. 4ங்க. அது பவர் பிளேல நல்ல பாலுங்க. லெக் பை. போன பால் நல்லா தடுத்தாருங்க ஜெயராஜ். விட்டுருந்தா பைஸில் 4 போயிருக்கும். நல்ல பாலுங்க. நல்லா யாருக்காருங்க. 1 ரன் ஓடிட்டாங்க. ஆஃப் சைடில் ஸ்ட்ரைட்டில் அடித்தாருங்க. ஃபீல்டருக்கு இருக்காருங்க. ரன் இல்லைங்க. முதல் ஓவர் முடிவில் 5 ரன்னுங்க விக்கெட் இல்லாமல். 2வது ஓவர் போகிறதுக்கு சங்கர் வந்திருக்காருங்க. பவர் பிளேயோட 2வது ஓவருங்க. 132 ரன் சேஸ் பண்ண போகிறாங்க. ஓவருக்கு 10 ரன் அடிக்கணுங்க. நல்ல பாலுங்க. அப்புறம் நல்லா யார்கர் போட்டாருங்க. சிங்கிள் ரன்னுங்க. விஜய் ஸ்ட்ரைக்லிங்க. இவரும் ஹிட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தாங்க. ஃபுல் பவர் வச்சுருக்காரு. அடித்தாருங்க லெக்கில். 6ங்க. சொல்லி வாய முள்ள லெக்ஸில் பறக்க விட்றாருங்க 6. நல்ல பாலுங்க. நல்ல கம்பேக். டாட் பாலுங்க. 6க்கு அடுத்த பால் நல்ல கம்பேக்குங்க. சங்கர் நல்லா போட்டிருக்காரு. விஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. பவர் பிளே ஓவர்ஸ் கண்டிப்பாக ஹிட்டுக்கு தான் போவாங்க. லெக்கில் அடித்தாருங்க. சிங்கிளுங்க. நல்ல ஐடியா பாலுங்க. பாலை திருவி விட்டாருங்க. நல்லா ஸ்லோ பாலா. 1 ரன் கிடைக்குங்க. அக்ஷயான் ஸ்ட்ரைக்குங்க. பவர் பிளே லாஸ்ட் 2 பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கு போவாங்களா? அடித்தாருங்க லெக்கில். 4ங்க. லெக் சைடில் போட்டால் 4 தாங்க கம்பல்சரியா. பவர் பிளேயில் பின்னாடி ஆள் இருக்க மாட்டாங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் பாலுங்க. ஷார்ட் பிச்சுங்க. மறுபடியும் லெக்கில் 4ங்க. இந்த மாதிரிலாம் சும்மாவே அடிப்பாருங்க அக்ஷய் லெக்கில் போட்டால். 2 ஓவர் முடிவில் 22 ரன் விக்கெட் இல்லாமல் ரன் சேசஸ். 3வது ஓவர் போகிறதுக்கு மாதிரி வந்திருக்காருங்க. இடையில ஒரு ஓவர் குறிக்காமல் விட்டாங்க. ரெக்கார்ட் ஆகலை. 4வது ஓவர் முடிஞ்சிருச்சு. 5வது ஓவர் வந்துருச்சு. 4 ஓவருக்கு 45 ரன்னுக்கு 1 விக்கெட்டுங்க. மாறி அவரோட 2வது ஓவர் போட வந்திருக்காரு. அக்ஷய் ஸ்ட்ரைக்லிங்க. விஜய் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. ஒய்டுங்க. அதை எட்டி அவுட் ஆகிட்டாருங்க. ஒய்டு பாலை எட்டி அடிக்கிறாருங்க. அவரே அவர் அடிச்சுக்கிறாரு பாருங்க பேட்ஸ்மேன். இந்த பால்லாம் அவுட் ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகுங்க பேட்ஸ்மேனுக்கு. நந்து ஆன் ஸ்ட்ரைக்குங்க. இன்றைக்கி அவர் டேவே சரியில்லைங்க. அச்சோ எஜ்ஜுங்க. இன்றைக்கி நந்துக்கு டைம் சரியில்லைங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். இவரும் 6 அபிலிட்டி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தாங்க. வந்தோடனே அடித்தாருங்க ஸ்ட்ரைட்டில். கேட்சா இல்லைங்க. 4ங்க. 1 pitch பவுண்ட்ரிங்க. இந்த ஒரு 2 விக்கெட் எடுத்தார் மாறி. இருந்தாலும் ஒரு 4 ரன் போயிருக்கு. இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். தூக்கி விட்டாருங்க ஸ்ட்ரைட்டில். கேட்சா இல்லைங்க. ஃபீல்டு தலைக்கு மேலேங்க. 6ங்க. சரியான ஷாட்டுங்க. ஏதோ 2 விக்கெட் எடுத்தார். பட் ஆனால் ஒரு 4 1 6 ரன் அடிச்சிருக்காருங்க. நல்லா ஆடிட்டுருக்காங்க ரன் சேசஸ். பேருக்கு தகுந்த மாதிரியே. ஓவருக்கு 10 ரன் அடித்தா இந்த ரன்னை சேஸ் பண்ண முடியும். நல்ல பாலுங்க. அருமையான கம்பேக்குங்க மாறி. நல்லா யார்கர் போட்டாருங்க. அழகாக டிஃபெண்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிட்டாருங்க. 5 ஓவர் முடிவில் 57 ரன்னுக்கு 3 விக்கெட் ரன் சேசஸ். இன்னும் 75 ரன் அடிக்கணுங்க 7 ஓவருக்கு. நல்லா ஆடிட்டுருக்காங்க.
6வது ஓவர் போடுறதுக்கு யார் வரா? கோகுல் சுப்பிரமணியம். நல்ல பவுலருங்க, நல்லா லென்த் அண்ட் லைன் போடுவார். நல்ல பாலுங்க, ஆஃபில் போடப்பட்ட பால். சிங்கிள் மட்டுமே கிடைக்குங்க பேட்ஸ்மேனுக்கு. நல்லா போட்டாருங்க. ஸ்ட்ரைக்கில் விக்கி வந்திருக்காருங்க. இவரும் லெக் சைடு சிக்ஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்க பேட்ஸ்மேன் தாங்க. ரன் சேசஸ் எல்லாம் ஹிட்டராக இறக்கி விட்ருக்காங்க. ஆஃபில் போடுறாரு, மாட்டைக்கு அடித்தாங்க. சிக்ஸுங்க லெக்கில். சொல்லி வாயமுள்ள மாட்டைக்கு அடிக்கிறாருங்க லெக்கில் 6. நல்ல பால் தாங்க, ஆனால் பேட்ஸ்மேன் ஏறி வந்து அடிச்சிட்டாருங்க ஸ்லாட்டில் விழுந்ததுனால. இறங்கி வந்தார், ஸ்ட்ரைட்டில் அடித்தார். சிங்கிளுங்க. சந்தோஷ் நல்ல ஃபீல்டுங்க, அருமையாக பாலை பிடிச்சி போட்டாருங்க. ஒரு ரன் தாங்க. நல்ல பாலுங்க. சதீஷ் ஸ்ட்ரைக்லிங்க. போனவர் ஒரு 6 1 4 1 அடிச்சிருக்காருங்க. ஆஃபில் போடப்பட்ட வந்து கேப்பில் அடிச்சிருக்காருங்க. 2 ஓடுவாங்களா? இல்லைங்க, சிங்கிளுங்க. நல்ல ஸ்டாப்புங்க, குட் ஃபீல்டிங்க. 2 கொடுக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு, சிங்கிளே கட் பண்ண பார்க்குறாங்க. நல்லா ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப் ஏறி அடித்தாருங்க லெக்கில். கேப்பில் போச்சா? 2 இல்லை, சிங்கிளுங்க. சந்தோஷ் மீண்டும் சந்தோஷங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காருங்க ஸ்டேட்டில் சந்தோஷ் ஃபீல்டிங்கு. நல்ல பாலுங்க, அருமையான பாலுங்க. அழகாக டிஃபெண்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஆடிட்டாங்க. 6 ஓவர் முடிவில் 68க்கு 3 ரன் சேசஸ். ஓவருக்கு 10 அடிச்சிட்டு இருக்காங்க இவங்களும். நல்லா போயிட்டுருக்குங்க மேட்ச்சு. 2 டீமுக்கும் சாதகமாக போயிட்டுருக்கு. 7வது ஓவருங்க, 50-50 ஓவர். கோகுல் வந்திருக்காருங்க போடுறதுக்கு. கோகுல் ஸ்டெயின். இந்த ஓவர் 10 அடித்தா 5 ரன் போனஸுங்க, 10 கம்மியாக அடித்தா 2 மைனஸுங்க. நல்ல பாலுங்க, டிஃபெண்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஓடிட்டார் பேட்ஸ்மேன். ISPL இருக்க ரூலுங்க, இந்த சீரீஸில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. 2வது பால், நல்ல பாலுங்க. இதுவும் சிங்கிள் தாங்க, நல்லா போட்டிருக்காருங்க கோகுல். இந்த ஓவரில் 10 ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணுன்னு போட்டிருக்காரு. 2 பாலுக்கு 2 ரன் வந்திருக்கு. 3வது பால் இறங்கி அடித்தார் பேட்ஸ்மேன். மிஸ்ஃபீல்டுங்க, கையில் வந்த பாலை விட்டாருங்க ஜெயராஜ். டாட் பாலுங்க இதெல்லாம். ஈஸி சிங்கிள் ஓடிட்டாங்க. இன்னும் 3 பாலுக்கு 7 அடிக்கணுங்க. 4வது பால் போடுறாரு கோகுல். ஷாட், மீண்டும் மிஸ்ஃபீல்டுங்க. இன்றைக்கி ஜெயராஜ் கையில் வந்த பாலெல்லாம் விட்றாருங்க. போன பாலும் விட்டார், இந்த பாலும் விட்றாரு. 2 ஈஸி சிங்கிளுங்க. 5வது பால், நல்ல பாலுங்க, நல்ல ஸ்லோயர் வேரியேஷனுங்க, சிங்கிளுங்க. பவுலரும் பேட்ஸ்மேன் மோதிக்கிட்டாங்க, சிங்கிள் ஓடிட்டாங்க. 2 பேர்த்து மேலேயுமே தப்பு இல்லை, 2 பேரும் அவங்களுடைய வேலையை செஞ்சாங்க. லாஸ்ட் பால் டாட்டுங்க. ஒரு 5 ரன் தாங்க, நல்லா போட்டாருங்க. 2 ரன் மைனஸ் ஆயிடும் அவங்களுக்கு. ரன் சேசஸ் 7 ஓவர் முடிவில் 73க்கு 3. 5 ஓவருக்கு 58 அடிக்கணுங்க, 59 அடிக்கணும். கோகுல் சுப்பிரமணியம் வந்திருக்காருங்க மறுபடியும். லெக் சைடில் ஷார்ட் பிச் பாலுங்க, மாட்டைக்கு அடிச்சிட்டார். 4 6ங்க. எங்கேயோ போய் விழுந்துச்சுங்க பால். ஷார்ட் பிச்சு போட்டால் மடக்கி அடிச்சிருவாருங்க பேட்ஸ்மேன். ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது அவருக்கு. கோகுல் கண்ட்ரோல் பண்ணுவார் இந்த ஓவரை. மறுபடியும் எட்ஜு கேட்சா? இல்லைங்க, சிங்கிள் ரன் மட்டுமேங்க. நல்ல பாலுங்க, நல்ல கம்பேக்குங்க. 6க்கு அப்புறம் நல்லா போட்டிருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் விக்கி வந்திருக்காரு. தூக்கி அடித்தார். லெக் சைடுங்க, லெக் சைடில் போனாலே கேப்பில் போகுங்க கம்பல்சரியா. 4 இல்லைங்க, தடுத்துட்டாங்க. 2 ரன் தாங்க. நல்ல ஃபீல்டிங்க. ரொம்ப ரன் வந்துருச்சு. கோகுல் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். தூக்கி விட்டாருங்க ஸ்ட்ரைட்டில். கேட்சா? 6 கேட்சுங்க, அவுட்டுங்க. நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் நல்லா டைமிங் பண்ண முடியல, கேட்ச் ஆகிடுச்சுங்க. விக்கி அவுட் ஆகிட்டு போகிறாரு. நியூ பேட்ஸ்மேன் ரவி வந்திருக்காருங்க. இவரும் பறக்க விடுவாருங்க. வந்த லெக்ஸில் வந்த பாலே ஷாட்டுங்க. கேட்சுங்க. சந்தோஷ் பிடிச்சிட்டாருங்க. ஃபீல்டிங் ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்காரு சந்தோஷ். வந்தோடனே பெவிலியன் திரும்பிட்டாருங்க ரவி. 8 ஓவர் முடிவில் 83க்கு 5ங்க. 9வது ஓவர் போகிறக்கு நித்யானந்தம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளுங்க. நல்ல பால். இல்லைங்க, 2 ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. ஆப்போசிட் பேட்ஸ்மேன் நல்லா ஓடுறாருங்க. 2வது பால் போடுறாரு. ஷார்ட் பிச்சுங்க, மாட்டைக்கே அடித்தாருங்க. வெளியே போயிடுச்சுங்க பால். 6ங்க. இந்த மாதிரி பாலெல்லாம் போட்டால் பறக்க விடுவாருங்க சதீஷ். நல்லா ஆடிட்டுருக்காரு அவங்க டீமுக்காக. 3வது பால் லெக் சைடில் கேப்பில் போகுதுங்க. பவுலரே ஓடுறாரு, பிடிக்க முடியுமா? 2 ஓடிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸுங்க. நல்லா ஃபீல்டிங், பட் 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. லெக் சைடில் அடித்தாருங்க. 2 கிடைக்குமா? இல்லைங்க, சந்தோஷ் கைக்கு போனால் 1 தாங்க. நல்லா ஃபீல்டிங் பண்ணிகிட்ருக்காருங்க சந்தோஷ். ஆல்ரெடி இந்த ஓவரில் 10-11 ரன் வந்துருச்சுங்க. 2 பால் இருக்குது.
கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஓவருக்கு 10 வேணும் உங்களுக்கு. இந்த ஓவர் ஆல்ரெடி 11 ரன் அடிச்சிட்டாங்க. என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். பவுலர் ஷாட்டுங்க, நல்லா படலைங்க. எட்ஜுங்க, சிங்கிள் தான் நினைக்கிறேன். சிங்கிள் தாங்க. லாஸ்ட்டு பாலுங்க. ஆல்ரெடி 12 ரன் வந்துச்சு இந்த ஓவரில். என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். பவுலர் கேட்சுங்க, மைனூட்டான எட்ஜுங்க, நல்ல பாலுங்க. முக்கியமான விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்லா ஆடிட்டு இருந்தார் சதீஷ் அவங்க டீமுக்காக. 9 ஓவர் முடிவில் 95க்கு 6ங்க. 3 ஓவருக்கு 37 அடிக்கணுங்க ரன் சேசஸ் வின் பண்ணுறதுக்கு. மேட்ச் மதில் மேல் பூனை தாங்க. 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. லெக் பைஸுங்க, நல்லா யாருக்குறங்க. பேட்ஸ்மேன் லெக்கில் பேட்டை விட்டார், ஆனால் படலை. ஆஃப் சைடில் போட்டு லெக் சைடில் அடித்தாருங்க. ஒரு ரன்னா இல்லைங்க, ஃபீல்டு தலைக்கு மேலே போயிடுச்சுங்க. 1 பிச் கைக்கு வரும்னு பார்த்தாரு, ஒரு தலைக்கு மேலே போயிடுச்சுங்க. 4ங்க. நல்லா ஆடிட்டுருக்காருங்க பேட்ஸ்மேன். சங்கர் தாசன் அவரோட 3வது பாலை போட வராரு. சந்தோஷ் கைக்கு போகுதுங்க. 1 2 இல்லைங்க, பால் நின்றுச்சு இடையில. 2 ரன் ஓடிட்டாங்க. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, உள்ளே வந்துட்டாருங்க பேட்ஸ்மேன். நல்லா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸுங்க. அவரோடைய லெக்லிங்க 1 ரன் தாங்க. லெக் சைடில் பேட்டை விட்டார் பேட்ஸ்மேன், நல்லா படலை. 1 ரன் தான். ஸ்ட்ரைக்கில் ஜீவா வந்திருக்காரு. சிக்ஸிங் எபிலிட்டி இருக்கவருங்க. லெக்கில் அடித்தாருங்க. 1 2 நல்ல ஃபீல்டிங்க, நல்ல த்ரோ. ரன் அவுட் வாய்ப்பு இருக்கா? ரன் அவுட்டுங்க, அருமையான த்ரோங்க. அலெக்ஸ் லாங்கான்லேருந்து டேரெக்டாக பவுலர் வைக்க அடித்தாருங்க. ஒரு ரன் அவுட்டுங்க. ரன் சேஸ் மீண்டும் ஒரு விக்கெட் இழக்கிறாங்க. 10 ஓவருக்கு 103க்கு 7ங்க. 2 ஓவருக்கு 29 ரன் அடித்தா வின்னுங்க. கோகுல் ஸ்டெயின் வந்திருக்காரு. ஆஃபில் போடப்பட்ட பந்து தூக்கி விட்டுருக்காருங்க. 2 கிடைக்குமா? ஈஸி 2 ரன்ஸுங்க. 4 போகல பால் முடிச்சிட்டாருங்க ஃபீல்டரு. 2 ரன் கிடைக்கும். நல்லா போட்டிருக்காருங்க கோகுலு. ஆஃபில் கேட்சுங்க, லைட்டாக எஜ்ஜாய் வந்தது. நந்தா தலைக்கு மேலே போக பார்த்து கீப்பர் அருமையாக தாவி பிடிச்சிட்டாருங்க. நல்லா கேட்சுங்க, தட்டி விட்டு அவரே பிடிச்சிட்டாரு. சூர்யா ஸ்ட்ரைக்லிங்க, இவரும் லெக்கில் பயங்கரமாக அடிப்பாருங்க. வந்த பாலே தூக்கி விட்டாருங்க. 4ங்க. அது லெக்கில் அடிப்பாருன்னு சொன்னால் வந்தோடனே தூக்கி விட்றாருங்க லெக் சைடில் சூர்யா. ரன் சேசஸ் இந்த மேட்ச்சை விட்ற மாதிரி இல்லைங்க. 2 பக்கம் மேட்ச் போயிட்டுருக்குங்க. மறுபடியும் ஸ்லோ பாலுங்க, டிவி விட்டாருங்க பாலை. பேட்ஸ்மேனுக்கு ஐடியாவே இல்லைங்க. நல்லா போட்டாருங்க கோகுல். லெக் சைடில் ஷாட்டுங்க. 2 ஓடுவாங்களா? இல்லைங்க, சிங்கிள் தாங்க. ஆல்ரெடி ரன் அவுட் பண்ணியிருக்காருங்க அலெக்ஸு, அதனால் கொஞ்சம் யோசிக்கிறாரு ரன்னர். நல்லா போட்டிருக்காருங்க கோகுலு. நல்லா முடிப்பார் இந்த ஓவரை. டாட் பாலுங்க, நல்லா ஓவருங்க. 11 ஓவர் முடிவில் 110 ரன்னுக்கு 8 விக்கெட்டுங்க ரன் சேசஸ். 6 பாலுக்கு 22 அடித்தா வின்னுங்க. சங்கர் தர்ஷன் பவுலிங்கில், சூர்யா லெக்கில் தூக்கி விட்டாருங்க. 1 ரன் கிடைக்குங்க. ஜீவா ஸ்ட்ரைக்கில் வந்துட்டாருங்க. சிக்ஸிங் எபிலிட்டி இருக்க பேட்ஸ்மேன் தான். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பேங்க. இறங்கி அடித்தாருங்க. எட்ஜுங்க, 4ங்க பேக்கில். இந்த இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. அவுட் சைடு எட்ஜ் ஆச்சுன்னா முடிஞ்சதுங்க பாலு. லெக் சைடில் பாலே போடக்கூடாதுங்க கடைசி டைமில். எட்ஜில் பிடிங்கிட்டு 4 போயிடுச்சுங்க. ஜீவா நல்லா ஆடிட்டுருக்காருங்க. 6ங்க. சரியான ஷாட்டுங்க, வாரி விட்டாருங்க சும்மா ஃபுல் பவரை கொடுத்து. இந்த மேட்ச் என்னங்க கடைசி பால் வரைக்கும் போக மாட்டிருக்கு. 23 ரன் வேணும்னு சொன்னால் இந்த ஓவரில் ஒரு 6 ஒரு 4 ஒரு சிங்கிள் 11 ரன் வந்துருச்சுங்க. 3 பால் இருக்கணும். 12 ரன் அடித்தா வின்னு. சுற்றுனாருங்க. 1 2 1 ஓடிட்டாங்க. 2 ஓடுறாங்களா? ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங்க கடைசி டைமில். இந்த மேட்ச் இன்னும் உயிர் இருக்குங்க. 2 பால் இருக்குது, 10 ரன் அடிக்கணும். என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். சங்கர் தாசன், ஜீவா ரெடியாக இருக்காருங்க. மேட்ச்சு ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குங்க. லெக் சைடில் அடித்த பால் 1 2 ஓடிட்டாங்க. அவ்வளோதாங்க, மேட்ச்சு கிளாடியேட்டர் ஒரு பக்கம் போயிடுச்சுங்க. பவுலர் இந்த பால் ஏதாவது தப்பு பண்ணாமல் போட்டால் தான், தப்பு பண்ணாதாங்க பிரச்சனை கிளாடியேட்டருக்கு. இல்லைன்னா வின் பண்ணிடுவாங்க. ஒரு பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். சங்கர் இறங்கி அடித்தார். டாட் பாலுங்க, இல்லை 1 ரன் ஓடிட்டாங்க. கிளாடியேட்டருக்கு வின் பண்ணிட்டாங்க. நல்ல மேட்சுங்க. 2 டீமும் சூப்பராக விளாண்டாங்க. 130 ரன்னை சேஸ் பண்ணி அருமையாக விளாண்டாங்க ரன் சேஸ்.